வணக்கம். நீங்க தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களுக்காகவே தமிழ்நாடு அரசு சில ரொம்ப முக்கியமான புதிய அப்டேட்ஸ வெளியிட்டிருக்கு. அது என்னென்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருக்கீங்களா? இல்ல ஏற்கனவே இருக்கிற கார்டுல பேர் மாத்தணும், அட்ரஸ் மாத்தணும்னு ஏதாவது வேலைகள் பாக்கி இருக்கா? அப்படியா? கவலையே வேண்டாம். உங்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த விளக்கத்துல பதில் இருக்கு. சரி, முதல்ல பல பேர் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, புது ரேஷன் கார்டு சப்ளை பத்தின ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. ஆமாங்க, நம்மள பல பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சுட்டு மாசக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஏன் இவ்ளோ லேட் ஆகுது, கார்டு பிரிண்ட் ஆகலையான்னு ஒரு பெரிய குழப்பமே இருந்துச்சு இல்லையா? இது ரொம்ப நாளா மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு குறைபாடு. ஆனா இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. தகுதியான 55,000, ஆமாங்க 55,000 பேருக்கு புது ரேஷன் கார்டுகள் ரொம்ப சீக்கிரமா கொடுக்க போறாங்களாம். ஒருவேளை நீங்களும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு கிடைக்க சான்ஸ் ரொம்பவே அதிகம். இது மட்டும் இல்லங்க, இன்னும் 1,79,000க்கும் மேல விண்ணப்பங்கள் பரிசீலனையில இருக்காம். சோ இந்த 55,000 கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய பேருக்கு புது கார்டு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஒரு தொடர் நடவடிக்கையா நடக்க போகுது. ஓகே, புது கார்டு கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா? அதையெல்லாம் எப்படி சரி பண்றது? அதுக்கு தாங்க அரசாங்கம் ஒரு சூப்பரான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த சிறப்பு முகாம்கள். அதாவது இந்த மக்கள் குறைதீர் முகாம்கள் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி. உங்க ரேஷன் கார்டு சம்பந்தமா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே நாள்ல தீர்த்து வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. இது மாசம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முகாமுக்கு போனா என்னெல்லாம் பண்ணலான்னு கேக்குறீங்களா? உங்க கார்டுல ஒருத்தர் பேரை சேர்க்கணுமா இல்ல நீக்கணுமா? பண்ணிக்கலாம். அட்ரஸ் மாறிட்டீங்களா? அதையும் அப்டேட் பண்ணலாம். உங்க மொபைல் நம்பரை மாத்தணுமா? அதையும் செஞ்சுக்கலாம். உங்க ரேஷன் கடையில சரியா பொருள் தரலன்னு புகார் கொடுக்கணும்னா கூட இங்க தைரியமா கொடுக்கலாம். சரி, இந்த முகாம் எங்க எப்ப நடக்குது? சென்னையில பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் காலையில 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கும். சேலத்துல இருக்கிறவங்களுக்கு மாசம் 2வது சனிக்கிழமை. திருவள்ளூர்ல அவங்க ஒரு தேதி அறிவிப்பாங்க, அன்னைக்கு நடக்கும். ஒருவேளை நீங்க வேற மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க பக்கத்துல இருக்கிற தாலுகா ஆபீஸ்ல கேட்டீங்கன்னாலே போதும், அவங்க விவரத்தை சொல்லிடுவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. உண்மையிலே இது ரொம்ப அவசரமான விஷயமும் கூட. இது ஒரு கட்டாய அறிவிப்பு. ஆனா இது எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட சில கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான். யாருக்குன்னு கேக்குறீங்களா? உங்க கார்டு PHH கார்டா, அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை, இல்லனா AAY கார்டா, அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டா இருந்துச்சுன்னா இத கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. இந்த 2 கார்டுகளுமே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ வர்ற சிறப்பு அட்டைகள். இதுல என்ன விஷயம்னா, உங்க கார்டுல யார் யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும், ஆமாங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் தங்களோட கைரேகைய பதிவு செஞ்சே ஆகணும். இதுல எந்த விதிவிலக்கும் இல்ல, ரொம்ப கட்டாயம். ஐயோ, இதை எப்படி பண்றதுன்னுலாம் யோசிக்காதீங்க. ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நியாய விலை கடைக்கு போங்க. 2வது, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒவ்வொருத்தரோட கைரேகையையும் பதிவு பண்ணுங்க. 3வதா, ரொம்ப முக்கியமா, இந்த வேலைய டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க. டெட்லைன் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ எல்லா முக்கியமான அப்டேட்ஸையும் பார்த்தாச்சு. கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்திடலாம். இது உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான். நீங்க புது கார்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வெயிட்டிங் டைம் முடிய போகுது. உங்க கார்டுல ஏதாவது திருத்தம் செய்யணுமா? உடனே உங்க பகுதியில நடக்க போற குறைதீர் முகாமுக்கு போங்க. ஒருவேளை நீங்க PHH இல்லனா AAY கார்டு வச்சிருந்தீங்கன்னா வேற எதையும் யோசிக்காதீங்க, உடனே கிளம்பி போய் கைரேகைய பதிவு பண்ணிடுங்க. பாத்தீங்களா, உங்க ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய அரசாங்கம் எவ்வளவு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இப்போ பந்து உங்க கையில தான் இருக்கு. இந்த வாய்ப்புகளை நீங்க எப்படி சரியா பயன்படுத்திக்க போறீங்க? யோசிச்சுக்கிட்டே இருக்காம உடனே செயல்படுங்க.